வணக்கம் நண்பர்களே, இது நெய்வேலி வெங்கடேசன் என்ற மீண்டும் ஒரு படைப்புடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்துகிட்டு இருக்குது. அடுத்த வாரத்தில் தீபாவளிக்கான பலகாரங்கள்லாம் நம்ம வீட்டில் உள்ளவங்கள்லாம் பெண்கள்லாம் மிக மும்முரமாக பலகாரத்தில் இருப்பாங்க. டிசைனாக பலகாரம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அதில் இந்த முறுக்கு பலகாரம் பார்த்திங்கன்னா அவங்களால செய்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த முறுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம ஒரு நாள் தான் லீவில் வீட்டில் இருப்போம். ஏங்க சும்மா தானங்க உட்காந்துருக்கீங்க, இந்த முறுக்கை மட்டும்னாச்சும் அச்சில் வச்சு அழுத்தி கொடுங்களேன் அப்படிம்பாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாகும். இருந்தாலும் நம்ம சொல்கிற முறுக்கு டிசைனாக போகும். அது முறுக்கு மாரியே இருக்காது. என்னடா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஏதாவது நம்ம ஒரு தீர்வு காணக்கூடாதா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி நம்ம ஏன் ஒரு சின்ன முறுக்கு மிஷின் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சு. உடனே நம்ம வீட்டில் போன வருஷம் வாங்கின இந்த முறுக்கு அச்சு உரல்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து சுற்றி பார்த்தா கரெக்டாக சுற்றிச்சு. உடனே அது கூட ஏதாவது ஒரு மோட்டரை கனெக்ட் பண்ணி ஓட விடலாம் அப்படின்னு ஒரு பழைய மோட்டரை செடி பார்த்தா மோட்டரும் கிடச்சிது. அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம நெய்வேலி வெல்டிங் ராமலிங்க ஷாப்பில் கார்த்தின்னு ஒரு பையன் இருப்பாப்பில், அவன் தான் என்னுடைய சயின்டிஸ்ட். அவனை விட்டு அவனுக்கு ஒரு அருமையான ஃபிட்டர் வச்சுருக்கான், என் ஸ்டூடெண்ட்டு வேலுன்னு பேர். அவனையும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிற மாதிரிலாம் செஞ்சான். சூப்பராக ஒரு வடிவமைச்சு கீழே அந்த உரல், மேலே மோட்டார், அதுக்கு ஒரு ஃப்ரேமு, இந்த மோட்டார் சுற்றுச்சுன்னா அந்த உரல் சுற்றுற மாதிரி அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட்டான். அதை ரெடி பண்ணி கொடுத்தோன்னே அதை கொண்டு வந்து நாங்கள் ஒரு எலக்ட்ரானிக் கனெக்ஷனில் கொடுத்தோம். ஒரு ஃபார்வேர்டு ரிவர்ஸ் வர மாதிரி மோட்டர் கனெக்ஷன் கொடுத்து அதையும் கொடுத்துட்டு ஒரு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்து அங்கே மாவு போட்டு சூப்பராக நம்ம அருமையாக மாவு போட்டு சூப்பராக அழகாக ஒரு தடவை மாவு உள்ளே போட்டோம்னா ஒரு 8 முறுக்கு வரைக்கும் அழகாக வருதுங்க. சிரமமே இல்லாமல் அழகாக ஒரு தட்டில் புழிஞ்சு எடுத்து நம்ம போடலாம். உடனே அதை வச்சு நாங்கள் முறுக்கும் புழிஞ்சோம், சுட்டும் பார்த்தோம். சூப்பராக இருக்குது. ரொம்ப எளிமையாக எல்லோரும் செய்யக்கூடிய அளவுலையும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. இதில் மேஜர் பார்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு புழிகிற உரல் ஒன்று, அதுக்கு மேலே ஒரு மோட்டார் ஒன்று, அந்த மோட்டாருக்கு கண்ட்ரோல் சுவிட்ச், ஒரு ஃபார்வேர்டு ரிவர்ஸ் சுவிட்ச் ஒன்று, அந்த சுவிட்ச் மூலமாக இயங்குது. இதுக்கு ஒரு பவர் சப்ளை ஒன்று. இவ்வளோ தாங்க. ரொம்ப லோயஸ்ட்டு காஸ்ட்டில் நீங்களே உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். ஒரு அருமையான மிஷின் ஒன்று. கண்டிப்பாக எல்லாருமே உங்கள் வீட்டில் இதை போல் செஞ்சு பாருங்கள். நன்றி, தேங்க்யூ. தீபாவளி வாழ்த்துக்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.